வணக்கம், நான் பிரபாகர். இன்றைய தினம் 2017 மார்ச் 7, நேரம் காலை 10 மணி. வில்லு மதவடி நீர்வேலி தெற்கு நீர்வேலி எனும் முகவரியில் அமைந்த இல்லத்தில் நாவண்ணா ஜோகேந்திரநாதன் அவர்களை நூலக நிறுவனத்தின் வாய்மொழி வரலாற்று ஆவணப் பதிவுக்காக சந்திக்கின்றேன். வணக்கம் ஐயா. அது என்னென்றால் அதில் மனப்பான்மையில் என்றால் அவன் தங்கட குடிமக்கள் என்றும் அவன் என்றது கேட்டால் தாங்களால் பார்க்க அந்த உரிமையோட ஒரு செத்த வீடு நடந்து கேட்டால் ஒரு விளையாட விட்டு எங்கே ஒரு செத்த வீடு நடந்தா அதுக்கான செத்த வீட்டுக்காரன் எதுவும் செய்ய தேவையில்லை. அதுக்கான கடமையை அவையவே வந்து செய்வினோம். இப்போ சர்வை தொழிலாளிகள் வந்து வெள்ளை கட்டுறது, அதுபோல் அந்த பல் சமூகத்தை சேர்ந்து வந்து பந்தல் போடுறது, இது எரிக்கிறது, குத்தி வரைக்கிறது, அதுபோல் கோவில் சமூகம் வந்து அதை வந்து பொம்பளைகள் வந்து மேரடிச்சு அழுகிறது, ஆம்பளைகள்லாம் வந்து இந்த பிரேதத்தை தூக்கி சுடலை கொண்டு வர்றது, இப்படி அந்த சாதி கட்டம் இப்படியான முறையெல்லாம் வந்துருந்தது. அந்த கிராமத்தில் வீட்டு அமைப்புகள் ஒரு மண் வீடு, அதுக்கு ஒரு அறை தாய் அறைன்னு சொல்கிறது, அதுக்கு வேம்பாறை தான் நீலகதவெல்லாம் போட்டிருக்கோம். அதுக்கு சாமி இறைவனுக்குள்ள தான் மற்றது குடும்பத்தின் கணவன் மனைவியாக படுக்கிறது. அதுக்கு முன்னுக்கு அது கதவு நிலை இல்லாத இன்னொரு அறை இருக்கும். அது கதவு நிலை ஒன்று இருக்காது. அதுக்குள்ள மெத்தவே படிப்பினம் ஆக்கள் பழங்கிறதெல்லாம் அதில் முன்னுக்கு ஒரு அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு பேர் ஒத்தால் பண்ணுறது. அதில் வெளியில் திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில் இருக்கிற ஆக்கள் வந்து இருக்கிறது. ஆடு மாடு அதிலெல்லாம் அடைக்கிறது. அடைச்சா இன்றைக்கு ஒரு இடத்துல அடைச்சா ஒரு 3 நாளைக்கு ஒரு இடத்துல அடைச்சா அடுத்த 3 நாளும் இன்னொரு பக்கத்தில் இடத்துல, அப்படி 2-3 மாதத்தில் முழு வயலுக்குமே பட்டி அடைச்சி முடிக்கும். அதுதான் வயலுக்கு போடுற பசலை, எரு, ஆட்டு புழுக்க போடுற சாமான்கள், மற்ற வீட்டில் செய்கிற கஞ்சல் குப்பியல், இந்த வீடு மேய்க்க வெட்டுற கழிக்கிற வீடு மேய்க்க ஓலை மாற்றேக்க கழிக்கிற ஓலைகள், அதுகளெல்லாம் தோட்டம் செய்கிறார்கள் இருக்கலாம். அவையில் கொண்டை வாங்கி தோட்டங்களுக்கு பசலையாக போட்டு விடணும். அப்போ ரசாயன பசலைன்றதை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை. பொதுவாக அந்த பாலகாத்தான் வார இடம் ஒன்று இருக்குது, ஆதிசிவன் மைந்தன் என்று ஒன்று ஒரு பாட்டு. இப்போ சாடியான 11 மணி நித்திர உள்ள போகிறவையெல்லாம் அந்த ஆதிகாத்தான் வாரன்னு ஒன்று அந்த பாட்டோட டக்கட்டு எழுப்பிவிடும். பெரிய சத்தத்தோடு பெரிய நெருப்பை கற்று கொண்டு எழும்பி 2-3 மைல் தூரத்தில் போய் அது வெள்ள உப்பு வழி பக்கம் விழத்தக்கதை தான் சரிக்குதுன்னு வேணும். அது போய்விடும். அதை கிட்பங்கலங்கின்னு சொல்கிறது என்னென்னு சொன்னால், கற்பிணிகள் அதுக்கு பக்கத்தில் நின்றா கிட்பங்கலங்கி போக மாட்டோம். அவ்வளோ சத்தம் கிவிர்ந்த சத்தமாக இருக்கும். கிவிர் குண்டு போட்டு எழும்பிக்கிற சத்தம் அதே மாதிரியான சத்தமாக இருக்கும். அப்படி சின்ன மாணவன் சொல்லி இந்தியாவிலிருந்து கொண்டறிவினோம் டான்ஸ் பொம்பளைகளை. பட்டையில் வாயில் 2 பக்கமும் ஒரு தடியில் நடுவில் பொழிஞ்ச வட்டக்கல் ஒன்று கொழுவி அது வாயில் அப்படி கட்டி இருக்கும் 2 பக்கத்துலையும். அப்போ ஒரு புசல் நெல்லின்ற விலை 8 ரூபா விற்றது. இப்போ ஒரு புசல் நெல்லின்ற விலையை 12 ரூபாவை கூட்டணும் என்று சொல்லி ஒரு போராட்டம் நடத்தினோம்.